வணக்கம். 2002 வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? கவலையே வேண்டாம். ஆன்லைன்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. நீங்க சிர் 2026 படிவத்தை நிரப்புறதுக்காக அந்த பழைய 2002 வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, இதை எப்படி சுலபமா முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த எஸ்ஐஆர்னா என்னன்னு பார்த்திடலாம். இதோட விரிவாக்கம் சிறப்பு தீவிர திருத்தம். சிம்பிளா சொல்லணும்னா இது வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்ற ஒரு முக்கியமான ப்ராசஸ். இப்போ நடக்கிற இந்த 2026 திருத்த வேலைகளுக்கு 2002ஆம் வருஷத்தோட வாக்காளர் பட்டியல் ஒரு ரொம்ப முக்கியமான ஆதாரம். அதனாலதான் நாம எல்லாரும் இதை இப்போ தேடிட்டு இருக்கோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேடல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பெயர் வச்சே எப்படி தேடலாம், எபிக் நம்பர் வச்சு எப்படி தேடலாம், இல்லன்னா முழு வாக்காளர் பட்டியலையும் எப்படி பார்க்கறது, கடைசியா உங்க பேரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வரிசையா பார்க்கலாம். வாங்க, முதல் கட்டத்துக்கு போகலாம். இதை நாம ஏன் செய்யணும், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2002 பட்டியல் யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இப்போ 38 வயசு அல்லது அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான். அவங்க தங்களோட பழைய விவரங்களை சரிபார்க்க இது கட்டாயம் தேவைப்படும். சரி, இதுக்கு நீங்க போக வேண்டிய ஒரே இடம் இந்த அரசு இணையதளம்தான். voters.gov.in. இந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. உங்க பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 3 வழிகள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெப்சைட்ல உங்க பதிவை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1, உங்க பேரை வச்சே தேடலாம். 2வது, உங்க வாக்காளர் அடையாள அட்டை எண், அதாவது இபிக் நம்பரை வச்சு தேடலாம். 3வது வழி என்னன்னா, உங்க பகுதிக்கான முழு வாக்காளர் பட்டியலையும் டவுன்லோட் செஞ்சு தேடலாம். வாங்க, ஒவ்வொன்னா தெளிவா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் முறைய முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்க பேர் மூலமா தேடுறது. இதுதான் ரொம்ப நேரடியான வழி. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. இந்த முறையில நீங்க உங்க மாவட்டம், சட்டமன்ற தொகுதி, உங்க பெயர், உங்க அப்பா அல்லது அம்மா பெயர், பாலினம், அப்புறம் அங்க தெரியற அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிட்டு தேடு பட்டனை கிளிக் பண்ணணும். ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல். நீங்க இப்படி தேடும்போது பெரும்பாலான நேரத்துல நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு தான் வரும். அதாவது உங்க பதிவு எதுவும் இல்லைன்னு காட்டும். உடனே டென்ஷன் ஆகாதீங்க. இது ஏன் இப்படி வருதுன்னு ஒரு காரணம் இருக்கு. அதை அடுத்ததா பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, 2002ல இருந்த சட்டமன்ற தொகுதி எல்லைகளுக்கும் இப்போ இருக்கிற தொகுதி எல்லைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். அதனால நீங்க இப்போ இருக்கிற தொகுதியோட பேரை போட்டா சிஸ்டமால உங்க பழைய பதிவை கண்டுபிடிக்க முடியாம போயிடுது. அதனாலதான் இந்த பேர் வச்சு தேடுறது சரியா வேலை செய்யறது இல்ல. சரி, வழி வேலை செய்யலனா கவலைப்படாதீங்க. இப்ப நாம 2வது ரொம்பவே நம்பகமான ஒரு முறைக்கு போகலாம். அதுதான் உங்க எபிக் எண் மூலமா தேடுறது. இங்க நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2 விதமான எபிக் எண்களை பயன்படுத்தலாம். 1, 2002ல உங்களுக்கு இருந்த பழைய வாக்காளர் அட்டை எண் இல்லைனா இப்போ நீங்க பயன்படுத்துற உங்க கரண்ட் வாக்காளர் அட்டை எண். பெரும்பாலும் உங்க தற்போதைய இபிக் நம்பரையோ அல்லது 2002ல உங்க அப்பா அம்மா பயன்படுத்தின இபிக் நம்பரையோ கொடுத்தா உங்க பேரை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வெற்றிகரமான தேடலுக்கு இருக்கிற பெஸ்ட் வழி. இந்த 2 வழியிலையும் கண்டுபிடிக்க முடியலையா? பரவாயில்ல, 3ஆவதா ஒரு வழி இருக்கு. இதுல நாம ஒருத்தரோட பதிவை மட்டும் தேடாம உங்க ஏரியாவுக்கான முழு வாக்காளர் பட்டியலையுமே பதிவிறக்கம் செய்ய போறோம். இந்த முறையில நீங்க உங்க மாவட்டம், 2002ல உங்க தொகுதி என்னவா இருந்துச்சோ அது, அப்புறம் உங்க வாக்குச்சாவடியோட பாகம் எண், இது எல்லாத்தையும் சரியா செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சரிபார்ப்பு குறியீட்டை உள்ளிட்டு சப்மிட் பண்ணா முழு பட்டியலும் ஒரு பிடிஎஃப் ஃபைலா டவுன்லோட் ஆகிடும். நீங்க உங்க ஏரியாவை கரெக்டா போட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் பொதுவா ஒரு 6லேருந்து 7 பக்கங்கள் தான் இருக்கும். அதனால தேடுறது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. சரி, வெற்றிகரமா பட்டியலை டவுன்லோட் செஞ்சாச்சு. இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைல்ல உங்க பேரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் ஆனதும் நீங்க ஒவ்வொரு பக்கமா பொறுமையா ஸ்க்ரோல் பண்ணி உங்க பெயரையும் மற்ற விவரங்களையும் தேடி கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் மேனுவல் வேலை தான், ஆனா நிச்சயம் உங்க பெயர் அதுல இருக்கும். சோ இந்த 3 வழிகள்ல குறிப்பா அந்த எபிக் நம்பர் முறையில உங்க பேரை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆன்லைன் சேவைகள் நம்ம வேலையை எவ்வளவு சுலபமாக்குதுன்னு. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இதே மாதிரி வேற எந்த அரசாங்க நடைமுறைகளை ஆன்லைன்ல இன்னும் சிம்பிள் ஆக்குனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.